அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜம்மு காஷ்மீரின் தோடா பகுதியில் ராணுவ வாகனம் கவிழ்ந்து 10 ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜம்மு காஷ்மீரின் தோடா பகுதியில் ராணுவ வாகனம் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதில் 10 ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். ஜம்மு காஷ்மீரில் ராணுவ வாகனம் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதில் ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். 10 ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 200 அடி பள்ளத்தில் ராணுவ வாகனம் கவிழ்ந்த விபத்தில் 10 ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். தோடா பகுதியில் ராணுவ வாகனம் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் 10 ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். மேலும் விவரம். ஜம்மு காஷ்மீரில் ராணுவ வீரர்களை ஏற்றி சென்ற வாகனம் விபத்துக்குள்ளானதில் 10 ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. ஜம்மு காஷ்மீரினுடைய தோடா பகுதியில் இந்த சம்பவமானது நிகழ்ந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் 10 ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 200 அடி பள்ளத்தில் ராணுவ வீரர்களை அழைத்து சென்ற அந்த வாகனம் என்பது கவிழ்ந்திருக்கிறது. இதில் அந்த வாகனத்தில் மொத்தம் 17 வீரர்கள் பயணித்திருக்கிறார்கள். 17 வீரர்களில் 10 ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் 7 ராணுவ வீரர்கள் காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு புல்லட் ப்ரூஃப், அதாவது குண்டு துளைக்காத வாகனத்தில் தான் வீரர்கள் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அதாவது தோடாவில் இருந்து உயரமான பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்காக வீரர்கள் அழைத்து செல்லப்பட்ட நிலையில் 17 வீரர்கள் அழைத்து செல்லப்பட்ட நிலையில் வாகனம் கவிழ்ந்த விபத்தில் 10 ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். 7 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். உயிரிழந்த 10 ராணுவத்தினரில் 9 பேரினுடைய உடலானது மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீதம் அதில் காயமடைந்த வீரர்கள் மீட்கப்பட்ட நிலையில் அவர்கள் விமானம் மூலம், அதாவது ஹெலிகாப்டர் மூலம் உதம்பூரில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது காயமடைந்த வீரர்கள் உடனடியாக மீட்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அங்கு அளிக்கப்பட்ட நிலையில் அடுத்த கட்ட சிகிச்சைக்காக அவர்கள் உடனடியாக ஹெலிகாப்டர் மூலம் ஜம்மு காஷ்மீரினுடைய உதம்பூரில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அடுத்த கட்ட சிகிச்சைக்காக அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஓட்டுநருடைய கட்டுப்பாட்டை இழந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாகவும் முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.